ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம இன்றைக்கி மட்டன் சுக்கா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் வந்துட்டு இன்றைக்கி ஒரு 500 கிராம் மட்டன் எடுத்திருக்கேன். அதை வந்து அரை டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கணும். மஞ்சத்தூள் வந்து சும்மா 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணால் போதும். மிளகாய் தூள் வந்து ஒரு அரை டீஸ்பூன், எவ்வளோ ஸ்பைஸ் சாப்பிடுவீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஜாஸ்தி சாப்பிட்றதா இருந்தால் கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. மல்லித்தூள் வந்து ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. கரம் மசாலா வந்துட்டு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணால் போதும், ஜஸ்ட் வாசத்துக்காக. காஷ்மீர் சில்லி பவுடர் வந்து கொஞ்சம் அதிகமாக, அதாவது ஒரு டீஸ்பூன் இல்லை 1/2 டீஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா பிசைஞ்சு ஒரு அரை மணி நேரத்துக்கு வந்துட்டு மேரினேட் பண்ணி வச்சுக்கணும். வெளியிலே வச்சுக்கிட்டால் போதும், ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் நல்லா 1/2 hour ஊறணும். அந்த மசாலா எல்லாம் அந்த மட்டனுக்குள்ளே இறங்குற மாதிரி எண்ணெய் லைட்டாக ஆட் பண்ணிக்கணும். நான் வந்து இன்றைக்கி 2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அதான் நல்லா கொஞ்சம் ஒட்டாமல் தனித்தனியாக பிரிஞ்சு வரும், அதுக்காக தான். ஓகே, ஸோ அரை மணி நேரம் ஊறிடுச்சு நல்லா. இப்போ வந்து இதை எடுத்து நம்ம வேக வச்சிட வேண்டியதான். இதில் மெயின் வந்து என்னென்னா, இம்பார்ட்டண்டான திங் வந்து தண்ணி வந்து கம்மியாக ஊற்றணும். தண்ணி வந்து அதிகமாக ஊற்றிடக்கூடாது. மட்டன் பெரிய பீஸாக இருந்தால் குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு தண்ணியை கம்மியாக வச்சுட்டு ஒரு 6-7 விசில் விட்டிங்கன்னா நல்லா வந்துட்டு மட்டன் வெந்துடும். ஃபஸ்ட்டு தண்ணியை கொதிக்க வச்சுக்கணும். தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா அதிலே கொஞ்சம் எண்ணெய் நிறையா வரும். ஸோ மூடி விசில் விட்டுடலாம். அதுக்கப்புறம் ஒரு சட்டி வச்சுட்டு அதில் வந்துட்டு நெய் ஆட் பண்ணிக்கணும். நெய் நல்லா வந்து உருகினதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணணும். அந்த பச்சை மிளகாய் நல்லா கொஞ்சம் கலர் மாறினதுக்கப்புறம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வெங்காயம், நான் வந்து ஒரு 3 வெங்காயம், பெரிய வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா இந்த மாதிரி கலர் மாறினதுக்கப்புறம் வேக வச்சுருந்த மட்டன் எடுத்து இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதையும் மிக்ஸ் பண்ணிடணும். ஸோ நல்லா தண்ணி சுத்தமாக இல்லை, சுக்கா ஆனதுக்கப்புறம் ட்ரை ஆனதுக்கப்புறம் மேலே மல்லித்தூள் தலை ஆட் பண்ணிக்கணும், கார்னிஷிங் பண்ணிக்கணும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்.